எனக்கு இது வராது, இது வராது, அது வராது. என்ன வராது? எனக்கு தான் வராது. ஒரு காலத்துல இது மாதிரிலாம் நானும் இந்த இடத்துல வந்து நிப்பேன். அதான் வராதுதான். வரும் நினைக்கிறவனுக்கு வரும், வராதுன்னு நினைக்கிறவனுக்கு வராது. அவ்வளவுதான். கிடைக்கும்னு நினைச்சு தேடுறப்ப பொருள் கிடைக்கும். வீட்டுல செக் பண்ணி பாருங்க. நான் சொன்னது சப்ப மேட்டர் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரு பொருளை நீங்க காணா போயிட்டு தான் நினைச்சிட்டு அதை தேடுங்களே, கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு தேடுறவனுக்கு எல்லாம் கிடைச்சிரும். ஏன்னா அது அங்கதான் இருக்கு. அது காணா போச்சு, கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு தேடி பாருங்க. கண்ணு முன்னாலே இருந்தா கூட உங்க கண்ணுக்கு அது படவே படாது. வேணுங்கிறவன் தேடி 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 போவான். அது கிடைக்காதுன்னு அவநம்பிக்கையோடு இருக்கவங்க அதை விட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களிடம் என்ன இருக்குன்னு தேடி பாருங்க. நம்ம வாழ்க்கையில சுகத்தை விரும்புற நிலைமையிலாம் இப்ப நாம இல்ல. அதை மட்டும் மனசுல வச்சுட்டு தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சுட்டு, இந்த படிப்பால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்னு இருக்கும்போது நமக்கு தெரியுது இல்ல, அப்ப அதை நம்ம செஞ்சிடணும். இல்லைன்னா நாளைக்கு பின்னால நம்ம அதாவது நாளைக்கு ஒரு விஷயத்தை ஏன் இப்படி செஞ்சுட்டோம்னு வருத்தப்படக்கூடிய ஒரு செயல் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு அந்த செயலை செய்யாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்.